wolves. இதில் ஆன்சர் கொஞ்சம் தப்பாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. லைக் wolves exhibit a behavior scent marking. ஏன்னா வந்து இந்த யூரின் போடுறதோ இல்லை இந்த தன்னோட ஃபீக்கஸ் வச்சு இது இந்த பார்டர் மாதிரி போடுறதுன்னு சொல்லிட்டு ஒரு மெக்கானிசம் இருக்கும். ஸோ அது வந்து ஓகே. மோனோகேமஸா? அப்படியா? மோனோகேமினா என்ன? மோனோகேமினா ஒரே ஒரு பார்ட்னர் லைஃப்பில். wolves அந்த மாதிரியா? Do you think wolves are monogamous? ஸோ ஐ திங்க் இந்த ஒரு கொஷின் மட்டும் நான் நெக்ஸ்ட் வரும்போது நான் பார்த்து சொல்லேன். பிகாஸ் ஐ டோன்ட் ஹாவ் கிளியர் ஐடியா ஆன் திஸ். ஓகே, இந்த கொஷினே கொஞ்சம் ஒரு மாதிரி ட்ரிக்கியாக தான் இருக்குது. அந்த ஆப்ஷன்ஸில் தான் இதர் ஏதாவது ஒன்று அப்படின்ற மாதிரி கேட்கணும், 1 or 2 அப்படின்ற மாதிரி இருக்கணும், இல்லை எதாவது இருக்கணும். ஸோ வி வில் சி. ஓகே. டவுட்மா, அதனால தான் நான் பார்க்குறேன். ஹிமாலயன் wolfலாம் வந்து வல்னரபிள் செக்ஷன் தாண்டி என்டேஞ்சர்ட் இருக்கிற மாதிரி எனக்கு டவுட். அதனால தான் நான் வெயிட் பண்ணுறேன். நான் நெக்ஸ்ட்டில் பார்த்து சொல்கிறேன். நான் கண்டிப்பாக. யா, மோனோகேமஸ்னால் நம்ம தான் ஹியூமன்ஸ் ஆல்மோஸ்ட் கரண்ட்லி வி ஆர் ஃபாலோயிங் த மோனோகேமஸ் சொசைட்டி. பிகாஸ் நிறைய ஸ்பீசிஸ் ஐ டோன்ட் திங்க் ஆர் மோனோகேமஸ். பிஜியன்ஸ் மோனோகேமஸா? நோ ஐடியா சார், சீரியஸ் ஐடியா இல்லை. பட் ஐ வில் செக். யா, பிகாஸ் மோனோகேமஸ் ஐ திங்க் மெனி ஸ்பீசிஸில் வந்து இருக்காது. ரொம்ப கம்மியான ஸ்பீசிஸில் தான் இருக்கும். லவ் பேர்ட்ஸ் மோனோகேமி அப்படின்ற மாதிரி இருக்கும். ரொம்ப கம்மி தான், அதான் ரேர் ஸ்பீசிஸில் தான் இருக்கும். இந்த ஃபிஷ்ஷஸில் கூட ஒரு பர்டிகுலர் ஃபிஷ்ஷஸில் மட்டும்தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. யா, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் 27. இப்போ தான் சொன்னேன் ப்ரூசிபஸ் ஜொலிஃப்ளோரா, கருவேல மரம். என்விரான்மெண்ட்டில் உங்களுக்கு அக்வாட்டிக் ஜோன்ஸ் படிச்சிங்களா? லிட்டோரல், சப்லிட்டோரல், லிம்னெட்டிக் ஆர் ஃப்ரியாட்டிக், லென்டிக். ஞாபகம் இருக்கா இதெல்லாம்? லிட்டோரல்னால் ஷோர் ஏரியா, சப்லிட்டோரல் கொஞ்சம் உள்ளே வர்றது. வாட் யூ ஹாவ் ஃப்ரியாட்டிக் இந்த லிம்னெட்டிக்னால் அந்த லைட் வரும், பட் இட் இஸ் இந்த ஸ்டில் வாட்டர் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேஸ் நினைக்கிறேன். அப்படி தான் இல்லையா? லென்டிக் வந்து லிம்னெட்டிக், லோட்டிக் லென்டிக்னு நினைக்கிறேன். லோட்டிக் லென்டிக்கில் லோட்டிக் வந்து லோட்டிக் லைட், லிம்னெட்டிக் வந்து லைட் ஆக்சஸ் இருக்கிறது. லோட்டிக் லென்டிக்னு நினைக்கிறேன். லோட்டா வந்து மூவிங் வாட்டர், இது வந்து ஸ்டில் வாட்டர் இல்லையா? கருவேல மரம்லாம் எங்கே இருக்கும்? தண்ணியை சுற்றி தானே இருக்கும். ஸோ இது தண்ணி சுற்றி இருந்து இந்த லைட் இருக்கிற இடமெல்லாம் இந்த ஃப்ரியாட்டிக் ஜோன்ஸ், ஆல்மோஸ்ட் இந்த சப்லிட்டோரல் இதில் வரும். Why I am telling you these things is you have to remind whenever you are answering such kind of questions. இது ஞாபகம் வரணும் உங்களுக்கு. இந்த லோட்டிக்னா என்ன, லென்டிக்னா என்ன, லிட்டோரல்னா என்ன, சப்லிட்டோரல்னா என்ன, ஃப்ரியாட்டிக்னா என்ன, இதெல்லாம் வந்து யூ நீட் டு ரிமெம்பர். பிகாஸ் டுமாரோ கொஷின்ஸ் கேன் பி ஃப்ரம் த. இதெல்லாம் ரொம்ப பேசிக்ஸ் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ். கருவேல மரம் பற்றி எல்லாமே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். செகண்ட் பாயிண்ட் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? லோட்டிக் வந்து உங்களுக்கு மூவிங் வாட்டரில் இருக்கிற பிளான்ட்ஸ், மூவிங் வாட்டர் சர்ஃபேஸ், மூவிங்லேயே இருக்கிறது. லென்டிக்னால் வந்து உங்களுக்கு ஸ்டில் வாட்டரில் வாட்டர் லெவல் வந்து லோட்டிக் லென்டிக்னு சொல்லுவோம். லிட்டோரல் வந்து அவுட் சைடு, சப்லிட்டோரல் அந்த அதோட பார்டர். அந்த சப்லிட்டோரலுக்கு இதுக்கும் தான் இந்த ஃப்ரியாட்டோஃபைட்ஸா, அங்கே தான் வந்து உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கும். இந்த கருவேல மரம்லாம் தண்ணியை சுற்றி தானே உங்களுக்கு இருக்கிறதே. உங்களுக்கு மூவிங் வாட்டர் உங்களுக்கு லேக்ஸில் கூட இருக்குமே, மூவிங் ரிவர்ஸில் கூட உங்களுக்கு மூவிங் வாட்டர் தானே.
ஒரு லேக்கில் யூ ஹாவ் மூவிங் வாட்டர்ஸ் அண்ட் எவ்ரி திங். அதுவும் அந்த டேம் பேரேஜஸ்லாம் போடுற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி மூவிங் வாட்டர் இருக்கும் இல்லையா, அங்கேயும் ஆர்கனைசம்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ தட் இஸ் கால்டு உங்களுக்கு லோடிங் ஜோன்ஸ். அங்கே இருக்கிற ஸ்பீசிஸ் வந்து யூ ஹேவ் டு நோ. ஓகே, தென் நெக்ஸ்ட் இதெல்லாம் என்விரான்மெண்ட்டில் படிச்சிருப்பீங்க. எந்தெந்த ஆர்கனிசம்ஸ், நெக்டான்ஸ், இந்த ஃபிஷ்ஷஸ், ஸ்விம்மர்ஸ் அப்படின்னு சொல்லிலாம் பார்த்துருப்பீங்க இல்லையா. ஸோ 27 ஆன்சர் என்னது? செகண்ட் ஆப்ஷன் கரெக்டாக தப்பா? ப்ரொடியூசஸ் லெஸ் ஆக்சிஜன் அண்ட் மோர் கார்பன் டை ஆக்சைடு. Produces less oxygen and more carbon dioxide comparatively, because it takes away the native seedsங்கிறதுனால அந்த சுற்றி இருக்கிற கார்பன் சிங்கை வந்து அது டெஸ்ட்ராய் பண்ணுறதுனால டைரெக்டாக அது அஃபெக்ட் ஆகாது, பட் இன்டைரக்ட்லி இட் டேக்ஸ் இன் இல்லையா. ஸோ தட் இஸ் வாட் யூ ஹேவ் டு நோ. ஏன்னா டைரெக்டாக வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஈவன் திஸ் இஸ் ஆல்சோ ப்ரொடியூசிங் இட்ஸ் எனர்ஜி ஃப்ரம் கார்போஹைட்ரேட்ஸ், கார்பன் டை ஆக்சைடு. ஸோ ஒரு பக்கம் இதை கார்பன் சிங்க்குன்னு சொல்கிற அளவுக்கு இதுக்கு கெப்பாசிட்டி இருக்குது. ஆனால் ஸ்டோர், எஸ், ரிலீஸ் பண்ணுறது இல்லை, ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி. யா, இட் இஸ் ஏபிள் டு ஸ்டோர் த கார்பன் டை ஆக்சைடு விச் இஸ் அவைலபிள் இன் த அட்மாஸ்ஃபியர். அதை வச்சு தானே அது ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுறது, அது சர்வைவ் ஆகிறது வந்து நாட் ஜஸ்ட் வாட்டர், ரைட்? இட்ஸ் ஆல்ரெடி டூயிங் இட்ஸ் ஓன் ஃபோட்டோசிந்தசிஸ், ரைட்? எஸ், அதனால we can say it is a carbon sink, but it is an invasive because its surrounding species எல்லாத்தையும் வந்து அது டிஸ்ட்ராய் பண்ணிவிட்டு ஆக்சிஜன் சுற்றி இருக்கிற ஆக்சிஜன் ப்ரொடியூசிங் ஸ்பீசிஸ் எல்லாத்தையும் அழிச்சிட்டு யூ ஆர் கிவிங் அவுட் மோர் கார்பன் டை ஆக்சைடு. தட் சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ். ஆப்ஷன் என்னது? சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அன் இன்ஹெரிட்டட் கண்டிஷன். அதுவும் லங்ஸு இந்த இதில் வரும். சம் பேஷண்ட்ஸ்க்கு இது வந்து இந்த கொஷின், இந்த ஆன்சரே வந்து லைக் என்ன ஸ்டடீஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வரைக்கும் தெர் வாஸ் அ வியூ தட் சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ் கேன் பி அன் இன்ஹெரிட்டட் டிஸார்டர். ஏன்னா இது வரைக்கும் யாருக்கும் வந்ததில்லை, பேரண்ட்ஸ்க்கு இருந்தால் வரலாம் அப்படின்ற மாதிரி. பட் சம் கேசஸில், சம் எக்ஸப்ஷன்ஸில் வந்து வி கேன் சி ஆல்மோஸ்ட் இன் ஹேபிச்சுவல் பர்சன்ஸ் இருக்கிறவங்களுக்கும் இந்த கண்டிஷன்ஸ்லாம் வருது. அண்ட் மல்டிபிள் டிஸார்டர்ஸ் இருக்கிற கேசஸில், இஃப் த பர்சன் ஹாஸ் மல்டிபிள் டிஸார்டர்ஸ், டிபி ஆர் எனி அதர் இம்யூனோ காம்ப்ரமைஸ் டிஸார்டர்ஸ் இருக்கிறவங்களுக்கும் இது அஃபெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தியாக இருக்குது உங்களுக்கு. ஸோ போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட் கம்பேரிட்டிவ்லி. நீர் கட்டி ஃபார்ம் ஆகுது இந்த லங்ஸில். அதே தான் உங்களுக்கு லங்ஸில், கிட்னியில், ஐ மீன் மோஸ்ட்லி லங்ஸில், லிவரில் வரும், மேக்ஸிமம் லங்ஸில் தான் வரும் உங்களுக்கு. ப்ரீத்திங் கெப்பாசிட்டி போயிடும், பர்சனால் ப்ரீத் பண்ண முடியாது, அப்படியே லங்ஸ் சுருங்கிருச்சுன்னு வாங்க, நீர் இல்லாமல் நீருக்கு சேர்ந்து சுருங்கிருச்சுன்னு வாங்க, அந்த மாதிரி கண்டிஷன். நெக்ஸ்ட் 29. அனிமல் கிளாசிஃபிகேஷன் இதெல்லாம். டேப் வார்ம், ஹெர்மாப்ரோடைட். ஹெர்மாப்ரோடைட்னால் என்ன உங்களுக்கு? ரெண்டுமே இருக்கிறது ஹெர்மாப்ரோடைட். ஸோ டேப் வார்ம் வந்து டேப் வார்ம் போத் செக்ஸஸ், மேல் அண்ட் ஃபீமேல் ஒரே ஆர்கனிசமில் இருக்கிறது ஹெர்மாப்ரோடைட். ஸோ ரெண்டுமே வந்து உங்களுக்கு இருக்கும். அது வந்து டேப் வார்மில் இருக்குது. நவ் டெல் மீ, எர்த்வார்ம் இஸ் ஹெர்மாப்ரோடைட் ஆர் நாட்? எர்த்வார்ம் எல்லாம் ஒரே குரூப் தானே. தட் இஸ் வாட் த கான்செப்ட், ரைட்? நெக்ஸ்ட், ரவுண்ட் வார்ம் ஹேஸ் செப்பரேட் செக்ஸஸ். அதுக்கு அடுத்த குரூப்பில் வரும் ரவுண்ட் வார்ம். எஸ், அஸ்காரிஸ் குரூப்ன்றதுனால இட் இஸ் செப்பரேட் ஃப்ரம் எர்த்வார்ம். ஸோ செப்பரேட் செக்ஸ் ஆர்கன்ஸ். ஃபைலேரியா நெமட்டோட குரூப்பில் வரும். ஓகே, இதெல்லாம் வந்து ஃபேக்ட்ஸ், வேறு ஒன்றும் பண்ண முடியும். யூ ஹாவ் டு நோ. கினியா வார்ம் வந்து உங்களுக்கு அனலைடு கிடையாது. அனலைட்ஸ்னால் இப்போ தான் பார்த்தோம். என்னது அது? அனலைடா, ஆர்த்ரோபோடா, இன்செக்ட்ஸ் டைப்பில் வரும் ஆல்மோஸ்ட். கினியா வார்ம்லாம் அந்த இதில் வருமா?
வார்ம்ஸ்ன்னு சொல்லியாச்சு, அப்புறம் எப்படி அனலைட்டில் வர சான்ஸ் இருக்குது? அதை எடுத்திருந்தாலே உங்களுக்கு ஆன்சர் ஆல்மோஸ்ட் கண்டுபிடிச்சிருக்கலாமே. ஓகே, ஸோ ஆன்சர் வந்து உங்களுக்கு பி. நெக்ஸ்ட் 30th ஒன். Same sex organs in the single organism. ஒரு ஆர்கனிசமில் வந்து 2 செக்ஸ் ஆர்கன்ஸ் இருக்கும். ஆப்போசிட் ஆர்கனிசம் வரும்போது வந்து என்ன ஆகும்னா, தட் ஆர்கனிசமோட மேல் வந்து அந்த ஆர்கன் வந்து இந்த ஃபீமேல் ஆர்கன் கூடயும், இந்த ஆர்கனிசமோட மேல் ஆர்கன் வந்து ஃபீமேல் ஆர்கன் கூடயும் அது அப்படியே பைண்டிங் மாதிரி இருக்கும். அது அந்த எர்த்வார்ம்ஸ் இன்டர்ட்வின்னிங்கிற மாதிரி கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள். தட் இஸ் வாட் ரீப்ரொடக்ஷன் இஸ் நாட் asexual. That remember that. Though both has the same sex organs, it's not asexual. இந்த ஜீன்ஸ் வந்து இந்த டாபிக் கன்சர்வ் ஜீன்ஸ் வந்து நான் நெக்ஸ்ட் இதில் எடுக்கிறேன். ஏன்னா வந்து உங்களுக்கு நிறைய அடுத்த ஜெனட்டிக் கிளாஸஸ் இந்த குரோமோசோம்ஸ் இதெல்லாம் வருது. ஸோ அதை எடுக்கும்போது நான் எடுத்துகிறேன். 30th question. 31st ஒன். இதில் எனக்கு தெரிஞ்சு நான் யாராவது கரெக்டாக அட்டன் பண்ணியிருக்கீங்களா? யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா ராணிகேத் டிசீஸ்? ராணிகேத் டிசீஸ் யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இட் இஸ் அ கேட்டல் டிசீஸ். ஓகே, வைரல் டிசீஸ்னால தான் வருது. இது எல்லா இதுக்கும் அஃபெக்ட் ஆகும். சிக்கன், டர்க்கி அண்ட் ஆல்மோஸ்ட் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் அனிமல். உங்களுக்கு வந்து அனிமல் ஹஸ்பண்ட்ரியில் யூஸ் பண்ணுற எல்லா அனிமல்ஸ்க்குமே இது அஃபெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா இது எல்லாமே ஹோஸ்ட் தான். அண்ட் இட் ஆல்சோ கேன் அஃபெக்ட் ஹியூமன் ஹெல்த். அதுதான் உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது. ஹியூமன் ஹெல்த் மோஸ்ட்லி வந்து இந்த பேர்ட்ஸ் வழியாக, அந்த கோழி, சிக்கன் குனியா, இந்த இதெல்லாம் வந்து பேர்ட் ஃப்ளூலாம் வருதுன்னு சொல்லுவோம் இல்லையா? அதில் வந்து ஒன் ஆஃப் த இதுவும் வந்து பேர்ட்ஸ் வழியாக வர்ற உங்களுக்கு ஒரு டிசீஸ் நமக்கு. பிகாஸ் வி கன்சியூம் a lot of chicken, right? அண்ட் நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இட் இஸ் காஸ்டு பை ப்ரியான்ஸ்னால் அது வந்து இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் ஆர்கனைசம். ஓகே, ப்ரியான்ஸ் இஸ் நத்திங் பட் இந்த வைரல்லையே வந்து பர்டிகுலர் குரூப் ஆஃப் ஆர்கனைசம்ஸ்ன்னு சொல்லுவோம். ஹைலி எவால்வ்டு ஆர்கனைசம்ஸ் ப்ரியான்ஸ். வைரல் தான் அது எல்லாமே, ஆனால் அதுலேயே வந்து கொஞ்சம் ஹைலி எவால்வ்டாக இருக்கும் இது. ஓகே, பேராமிக்ஸோ வைரஸ், ப்ரியான்ஸ் இது டோட்டலாகவே டைப் வேறு. இப்போ இந்த சார்ஸ்க்கு சார்ஸ் குரூப் ஆஃப் வைரஸ், இந்த குரூப் ஆஃப் வைரஸ்ன்னு சொல்லிட்டு ஃப்ளாவி வைரஸ், ஒவ்வொரு இதுவும் நம்ம வைரஸ் ஃபேமிலியில் பிரிச்சுட்ருக்கோம் இல்லையா? அதே மாதிரி இது வந்து ப்ரியான்ஸ் ஒரு கைண்ட் ஆஃப் குரூப்ஸ். ஓகே, ஏகப்பட்டது இருக்குமா? ஒரு டிஃப்ரெண்ட் கேட்டகரி. தென் நெக்ஸ்ட் ஒன் 32. அதுதான் இட் காசஸ் இந்த ரெஸ்பிரேட்டரி ப்ரொடக்ஷன், ரெஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி குறைக்கும், எக்கோட ப்ரொடக்ஷன் குறைக்கும், கேட்டிலோட மில்க் கெப்பாசிட்டியை குறைச்சிரும், அதோட சர்வைவல் கெப்பாசிட்டிஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அடிச்சிட்ருக்கோம் அனிமல்ஸ்க்கு. அதுவே வந்து மேனுக்கு வரும்போதும் உங்களுக்கு அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து ரெஸ்பிரேட்டரி டிஸார்டர்ஸ், இந்த லிவர் ஃபங்க்ஷன்ஸு அஃபெக்ட் ஆகிற மாதிரி உங்களுக்கு சிம்டம்ஸ் காட்டும். இன்னரிட்டடா வைரல் தானே, யாருக்கு வேணாலும் வரலாமே. சரி, கோவிட் இப்போ இன்னரிட்டடான்னு கேட்டால் சொல்ல முடியுமா? எஸ், வரலாம், வராமலே இருக்கலாம். ஸோ இட்ஸ் ஸ்டில் இன் த ரிசர்ச். அந்த மாதிரி தான் இது. ஓகே, நெக்ஸ்ட் climbers, root climbers, stem climbers, thorn climbers, tendril climbers. பார்த்துருக்கீங்களா பார்க்கலையா? இதெல்லாம் பியோர் பாட்னி. ஸோ ஸ்டெம் கிளைம்பரில் கிளிட்டோரியா வருமா?
இதெல்லாம் வந்து என்ன பண்ணுங்கள், யூ ட்ரை டு see all these photos first. இமேஜஸ் வந்து போய் பாருங்கள். see what is a stem climber இமேஜஸ், ஒரு 4 இமேஜஸ் எடுத்து பாருங்கள். பிகாஸ் யூ ஹாவ் டு நோ அந்த கிளிட்டோரியானா எப்படி இருக்கும். நான் பாட்டு சொல்லிட்டு போயிடுவேன், இந்த இதெல்லாம் இருக்குது, இந்த பைசம் சட்டைவம். பைசம் சட்டைவம் உங்களுக்கே தெரியும். பீஸ் பட்டாணி அது ரூட் கிளைம்பரா? நம்ம காமனாக பார்க்குறது இல்லையா, அது ரூட் கிளைம்பரா இல்லை ஸ்டெம் கிளைம்பரா? ஸ்டெம் கிளைம்பர். ஸோ அதை வச்சு ஆன்சர் மார்க் பண்ணிடலாம் இல்லையா, அங்கே முடிஞ்சிச்சு. பட் யூ ஹாவ் டு நோ அதர் திங்ஸ் ஆல்சோ. இந்த பொகேன்வில்லா, இந்த நெப்பந்தஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டென்ட்ரல்ஸ் இது பண்ணிட்டு, நெப்பந்தஸ் ட்ரொசேரா இதெல்லாம் வந்து இன்செக்டிவோரஸ் பிளான்ட்ஸ்னு சொல்லுவோம். இந்த டென்ட்ரல்ஸை சுற்றிட்டு இருக்கும். ஸோ ட்ரை டு see those pictures. ஒன்ஸ் யூ நோ த பிக்சர். இந்த பைசம் சொன்னோன்னே உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு, பிகாஸ் பைசம் சட்டேவா, பீஸ், பட்டாணி அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி இஃப் யூ நோ தோஸ் பிக்சர்ஸ் ஒரு இமேஜஸ், இன்னும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து பாட்னியை பொறுத்த வரைக்கும் பயாலஜியில் பாட்னி வந்து இந்த மாதிரி தான் ஆன்சர் பண்ண முடியும். ஒன்லி இஃப் யூ see the images then you say an answer. Then next, chondrocytes. காண்ட்ரோ அப்படின்னாலே என்னது? ஓவா. கார்டிலேஜஸ். காண்ட்ரோ cartilage. அது இட்ஸ் எ குரூப் ஆஃப் செல்ஸ். ஓகே, சரி. இப்போ ஆர்பிசி டபிள்யூபிசி எப்படி பிளட்டில் இருக்கோ அதே மாதிரி இந்த போன் ஃபார்மேஷனுக்கு காண்ட்ரோசைட்ஸ்னு சொல்லுவோம். இந்த காண்ட்ரோசைட்ஸ் வந்து இந்த எங்கேஜ் இந்த சில்ட்ரனுக்கு வந்து டெவலப்மெண்டல் ஸ்டேஜில் இருக்கும். இஃப் இந்த காண்ட்ரோசைட்ஸ் தான் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜஸில் இட் பிகம்ஸ் ஆஸ்டியோசைட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது போன் ஃபார்மேஷன். கார்டிலேஜ் வந்து போன் ஃபார்ம் ஆகும்போது these chondrocytes are transformed into osteocytes. When these osteocytes are not formed properly, அது வந்து கிராஜுவலி அந்த osteocytes வந்து போனாக ஃபார்ம் ஆகணும். அது ஃபார்ம் ஆகலைன்னா இந்த கார்டிலேஜ் ஸ்டேஜ்லேயே இருந்துச்சுன்னா there might be problem in the vertebral column or neck or இந்த இதுலையாமே ஜாயிண்ட்ஸில் இதெல்லாமே வந்து உங்களுக்கு வந்து இந்த chondrocytes play a major role in formation of bones and cartilage. ஃபஸ்ட்டு எப்படியும் ஒரு போன் ஃபார்ம் ஆகணுன்னா உங்களுக்கு கார்டிலேஜ் வழியாக தான் வரும். உங்களுக்கு கார்டிலேஜ் தென் அதுலேருந்து போன் வர்றது தான் உங்களுக்கு வந்து நேச்சுரல். சம் ஸ்டேஜஸில் வந்து கார்டிலேஜ் அப்படியே நின்றும், லைக் யுவர் நோஸ், யுவர் இயர் அண்ட் எவ்ரி திங். ஸோ தேர் யூ see a lot of chondrocytes, right? Then symbiotic nitrogen fixing systems. இது மட்டும் தெரிலன்னு சொல்லிடாதீங்க தயவு செஞ்சு. ஆன்சர் கரெக்ட் இல்லையா எல்லாருமே? ஆன்சர் என்னது? பிரையோஃபைட்ஸ். பிளான்ட் கிங்டம் வந்து தயவு செஞ்சு ஒரு தடவை படிச்சிருங்க. அந்த கிளாசிஃபிகேஷன் இருக்குது இல்லையா, பிளான்ட் கிங்டம்மு, அனிமல் கிங்டம்மு. என்ன பண்ணுங்கள், இந்த பிளான்ட் கிங்டம், அனிமல் கிங்டமில் ட்ரை டு ஹாவ் சம் கிளாசிஃபிகேஷன்ஸ் அண்ட் த ஃபோட்டோஸ். பிரையோஃபைட்ஸ்ன்னு சொன்னால் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வர வேண்டியது என்ன வரணும் உங்களுக்கு? பிரையோஃபைட்ஸ், மாஸ், ஃபினேரியா, லிவர்வர்ட்ஸ், amphibians of plant kingdom சொல்லுவாங்க. ஸோ யூ ஹாவ் டு கெட் அன் இமேஜ். ஸோ அதுலேயுமே தேர் ஆர் சம் பிரையோஃபைட்ஸ் விச் ஆர் ஏபிள் டு ஹாவ் நைட்ரஜன் ஃபிக்ஸிங் சிஸ்டம்ஸ் இருக்கும் இல்லையா. இந்த ரைசோபியம்லாம் வந்து எப்படியும் உங்களுக்கு வந்து இந்த டெரிடோஃபைட்ஸில், ஜிம்னோஸ்பர்ம்ஸில் கண்டிப்பாக இருக்கும். லெக்யூமினஸ் பிளான்ட்ஸ்லாம் எதில் வரும் அப்போது? ஹைலி எவால்வ்டு இஸ் கால்டு ஜிம்னோஸ்பர்ம்ஸ், டெரிடோஃபைட்ஸ், அந்த குரூப் தானே. அப்போ இந்த ரைசோபியம் இதெல்லாம் வந்து பாக்டீரியா எதில் இருக்கும்? ஹைலி எவால்வ்டில் இருக்கும் இல்லையா. அதுதான் லாஜிக்கு. லெக்யூம்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். that is what the point. And இந்த பிரையோஃபைட்ஸு, இந்த டெரிடோஃபைட்ஸு, ஜிம்னோஸ்பியம்ஸ்லேயும் வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் நான் சொன்னேன் இல்லையா, சைனோபாக்டீரியான்னு சொல்லி. பிகாஸ் இட் இஸ் நாட் ஹேவிங் டிஃப்ரென்ஷியேட்டட் ஸ்டெம்ஸ், லீவ்ஸ் அண்ட் எவ்ரி திங், பட் இட் ஹேஸ் டு ப்ரொடியூஸ் இட்ஸ் ஓன் ஃபுட் அப்படிங்கிறதுனால தட் சைனோபாக்டீரியா ஸ்டில்
சர்வைவ்ஸ் தேர். சைனோபாக்டீரியாவோட ஒன் ஆஃப் த ஃபங்க்ஷன் நைட்ரோஜன் ஃபிக்சேஷன். அதுலேருந்து தானே உங்களுக்கு நாட் ஜஸ்ட் இந்த கார்பன் ஃபிக்சேஷன் மட்டும் இல்லை, நைட்ரோஜன் ஃபிக்சேஷன் ஆல்சோ. ஸோ யூ ஹாவ் டு நோ அந்த அந்த மேஜர் ஃபீச்சர்ஸ் மட்டும், ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. டிஃப்ரென்சஸ் என்ன, இமேஜஸ் என்ன, எந்தெந்த குரூப் எது இதில் வருதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா யூ கேன் ஈஸிலி காமன் சென்ஸுக்கெல்லாம் நீங்கள் ஜஸ்ட் இந்த ஆன்சர் அட்டன் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் இனோசிட்டால். டால் பேரில் என்ன இருக்குது? 34 வந்து உங்களுக்கு டி தான். 35 நான் சொல்கிறேன். அடுத்தது இனோசிட்டால். டால் என்னது? வாட் இஸ் டால்? மேனிடால், சார்பிட்டால் கேள்விப்பட்டிருக்கீங்களா? sugars, these are sugars. sorbitol, OL. எத்தில் ஆல்கோஹால் எதுலேருந்து எடுக்கிறாங்க? சுகர்ஸ். சிம்பிள் லாஜிக், புரியுது இல்லையா? அந்த நேம்லேயே உங்களுக்கு வந்து இனோசிட்டால் வந்து இட் இஸ் அ சுகர் அண்ட் இட் இஸ் abundant in the brain and it is necessary for formation of cell membranes, primarily synthesized in the kidney. So if you know that it is a sugar, you can just remove that lipid option and you got your answer, right? இவ்வளோதான் லாஜிக், ரொம்பலாம் யோசிக்க வேணாம் இந்த மாதிரி கொஷின்ஸ்க்கெலாம். ஏன்னா ஆப்ஷன்ஸ் அவ்வளோ கிளியராக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஏதாவது ஒன்று எலிமினேட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஆன்சர் வந்துருச்சுன்னு. ஓஹெச் ஆல்கோஹால் குரூப்னு வருது. நீங்கள் இந்த இதில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சார்பிட்டால், மேனிடால் அப்படின்லாம் சொல்லுவோம். சுகர் வச்சு தானே உங்களுக்கு எத்தில் ஆல்கோஹால் எதுலேருந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு? பேசிக் வந்து உங்களுக்கு சுகர், மெத்தில் ஆல்கோஹால், விச் எவர் ஆல்கோஹால் யூ ஆர் டூயிங் இஸ் இது. அதோட பேஸ் எது உங்களுக்கு? குளுக்கோஸ். ஸோ வென் தெர் இஸ் அ குளுக்கோஸ் பாடி இன் இட், அதை வந்து சுகர்னு தான் சொல்லுவோம் நம்ம. அது எப்படி லிப்பிட் ஆக முடியும்? ரைட், இவ்வளோதான். நெக்ஸ்ட் சிம்பிள் லாஜிக், ரொம்ப டீப்பாக பார்க்க வேணாம், ஒரு சிம்பிள் லாஜிக். ஏன்னா இது வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு மேனிடால், சார்பிட்டால் அப்படின்னு தான் சொல்லுவோம். சுகர் ஸ்வீட்டனர்ஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம. ரொம்ப டீப்பாலாம் போவேன், அதான் நான் சொல்லிட்டேன், ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். ரொம்ப டிஸ்க்ளைமர் போட்டாச்சு. ரொம்ப டீப்பாக போகாமல் இது பிகாஸ் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்கு உங்களுக்கு இட் வுட் பி ஈஸின்றது மாதிரி தான். ஓகே, இந்த ஏடிகே பிசிலாம் சொன்னேன் இல்லையா, அந்த வாட்டர் சாலிபிள், ஃபேட் சாலிபிள். இப்போ அதுக்கும் நான் ஒன்று சொல்லுவேன். அதை வந்து இதையே இவ்வளோ டீப்பாக எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா அதை சொன்னேன்னா எவ்வளோ டீப்பாக எடுத்துகிட்டு போவீங்கன்னு தெரில. சொல்லணுமா வேணாமா? வேணாம் இல்லையா? ஸோ டோன்ட் கோ சிம்பிளாக வந்து பார்த்துடலாம். இந்த சம் கொஷின்ஸ் நீட் அ சிம்பிளிஸ்டிக் அப்ரோச் rather than கோயிங் டூ மச். ரொம்ப யோசனை அப்படியே குழப்பி விட்ரும் நமக்கு இருக்கிறது ஃபுல்லாகவே. ஓகே, நெக்ஸ்ட்டு 36 என்ன மார்க் பண்ணியிருக்கீங்க? எல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டேறீங்க. ப்ரூமேஷன்னா என்னது இது? உங்களுக்கு அந்த இந்த கான்செப்ட் தெரியுமா? ஹைபர்னேஷன், எஸ்டிவேஷன். என்னது ஹைபர்னேஷன், எஸ்டிவேஷன் என்ன? ஹைபர்னேஷன் வந்து வின்டர் ஸ்லீப்பு, எஸ்டிவேஷன் சம்மர் ஸ்லீப்பு. இது வந்து உங்களுக்கு மேமல்ஸ் நடக்கிறது ஹைபர்னேஷன், எஸ்டிவேஷன். அதுவே இட் ஹேப்பன்ஸ் இன் ரெப்டைல்ஸ், இட் இஸ் ப்ரூமேஷன். ஓகே, கூலர் கிளைமேட்டில் ரெப்டைல்ஸ் அடாப்ட் பண்ணிக்கிறதுக்காக ஸ்லக்கிஷாக ஆயிரும் டோட்டலாகவே. அது வந்து ப்ரூமேஷன். ஓகே, இன்ஆக்டிவாக ஸ்லக்கிஷாக ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி வந்து இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் சி விப்னா என்னது? சி விப் யூ நீட் டு நோ வை, பிகாஸ் இது வந்து ஒரு கோரல்
இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா இது கரண்ட் அஃபேர்ஸில் வந்திருக்கு. சிவிப்பை பற்றி கரண்ட் அஃபேர்ஸில் நிறைய பேசியிருக்காங்க. எஸ், கோரல்ஸ்னால் வந்து உங்களுக்கு எந்த குரூப்பில் வரும்? மேமல்ஸில் வருமா? சும்மா அந்த இதிலேயே பண்ணுங்க. இஃப் யூ நோ தட் சிவிப் இஸ் அ கோரல், யூ கேன் ஈஸிலி ஆன்சர் திஸ் கொஷன். மேமல்ஸில் வருமா? வராது. ஃபிஷ்ஷில் வருமா? வாய்ப்பே இல்லை. எக்கினோடர்மேட்டா, கார்டேட்டா, எக்கினோடர்மேட்டா, போன்ஸ் இருக்கிற ஸ்ட்ரக்சர், அந்த போன்ஸுக்கு கொஞ்சம் ப்ரீவியஸ் ஸ்ட்ரக்சர் சான்ஸ் இல்லை. ஸோ நிடேரியன்ஸ். Next you have something called mutation theory. Okay, 38th answer என்னது? mutation theory யார் கொடுப்பா? Hugo de Vries. mutation theory of evolution, one gene one enzyme, Beadle atom. ஒன் ஜீன் ஒன் என்சைம் சொல்லிட்டு ஒரு ஜீன்லேருந்து ஒரு என்சைம் தான் இது கோட் பண்ணும் அப்படின்னு சொன்னது பீடில் அண்ட் ஆட்டம். ஓப்பரான் கான்செப்ட்னால் இந்த ஜீன் ரெகுலேஷன் சொல்லுவாங்க. ஸ்ட்ரக்சரல் ஜீன்ஸ்லாம் வந்து எப்படி ஒரு குரூப்லேருந்து இன்னொரு குரூப் என்கோட் பண்ணுறது இல்லையா, இந்த ஜீன் எப்படி இந்த ப்ராசஸ்லாம் கொண்டு வருதுன்றது அந்த ரெகுலேஷன் ப்ராசஸ் சொன்னது ஓப்பரான் கான்செப்ட். அது வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஜாக்கப் அண்ட் மோனட். ஸோ அப்படியே ஆன்சர் மார்க் பண்ணிடலாமா? அதுலேயே என்ன வருது? ஓகே, நெக்ஸ்ட் 39 எம்ப்ரியானிக் ஸ்டெம் செல்ஸ் அண்ட் இன்டியூஸ் ப்ளூரிபோட்டன்ட் ஸ்டெம் செல்ஸ். ஸ்டெம் செல்ஸில் எத்தனை டைப் இருக்குது மேஜர்? மேஜர் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது 3. இன்னொரு ஸ்டெம் செல் கிளாசிஃபிகேஷன் வந்து யூனிபோட்டன்ட், மல்டிபோட்டன்ட், ப்ளூரிபோட்டன்ட், டோட்டிபோட்டன்ட். யூனிபோட்டன்ட்னா ஒரு சிங்கிள் கைண்ட் ஆஃப் செல்ஸால் தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும், சிங்கிள் கைண்ட் ஆஃப் செல்ஸாக தான் ஆக முடியும். மல்டிபோட்டன்ட்னா 1 or 2 கைண்ட் ஆஃப் செல்ஸ். ப்ளூரிபோட்டன்ட்னா மேக்ஸிமம் ஆல்மோஸ்ட் ஆல் கைண்ட் ஆஃப் செல்ஸ். டோட்டிபோட்டன்ட்னா capability to develop into an entire organism itself, totipotency. So now tell me, embryonic stem cells ku unipotenta, multiya, pluria, totiya? totiya irukku, pluri. totipotency வந்து maximum we don't use max, ஏன்னா வந்து அது வந்து ஒரு சிங்கிள் செல் டெவலப்பிங் இன்டு என்டையர் ஆர்கனிசம் அப்படின்றதுனால அது டோட்டிபோட்டன்சியில் போயிடும். பட் ப்ளூரிபோட்டன்சியில் வரும்போது உங்களுக்கு எம்ப்ரியானிக் வரும். நவ் டெல் மீ, அடல்ட் ஸ்டெம் செல்ஸ் வந்து ப்ளூரியில் வருமா? ப்ளூரிபோட்டன்ட் வருமா அடல்ட்டில்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தெர் இஸ் அ பேஷண்ட் ஹூ ஹேஸ் கேன்சர், போன் மேரோ கேன்சர். அவங்க சன்னோட போன் மேரோலேருந்து எடுத்து ஸ்டெம் செல்ஸ் க்ரியேட் பண்ணலாம், அவங்க போன் மேரோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பண்ணலாம் அஃப்கோர்ஸ். பட் இப்போ போன் மேரோவில் எடுத்த சென்ஸ் போன் மேரோ மட்டுமா வருமா, இல்லை வந்து கிட்னி மாதிரியோ, இல்லை லிவர் மாதிரியோ, இல்லை ஹார்ட் மாதிரியோ வரணுமா? அடல்ட் ஸ்டெம் செல்ஸ் அப்படியே எடுத்து போத்தா வராது. பட் இஃப் தட் சேம் அடல்ட் ஸ்டெம் செல்ஸ் ஆர் ப்ராசஸ்ட் டு டெவலப் இன் டு ப்ளூரிபோட்டன்ட், அதை தான் இன்டியூஸ்டு ப்ளூரிபோட்டன்ட். அடல்ட் ஸ்டெம் செல்ஸை அவுட்ரைட்டாக வந்து இட் கேனாட் டெவலப் இன் டு ஆல் கைண்ட் ஆஃப் செல்ஸ். But if it is programmed to develop into all kinds of cells, that is called induced pluripotent stem cells. Now இப்போ அதை வச்சு நீங்கள் ஆன்சர் சொல்லுங்கள். embryonic stem cells are pluripotent, yes or no? Induced pluripotent are derived from embryonic stem cells. அப்படியா? No, you got it. ஒரு பர்டிகுலர் பாப்புலேஷனில் இருக்கிற ஜீன்ஸ் எல்லாத்தையும் வந்து ஸ்டடி பண்ணுறதுக்காக ஜீனோம் மேப்பிங் சொல்லுவோம். அதில் 2 டைப் ஆஃப் இருக்குது. பேன் ஜீனோம்னா ஒரு கிராஃப் மாதிரி ஸ்டடி பண்ணுறது, ஓகே, அது பேன் ஜீனோம். அதுவே வந்து அந்த கிராஃபை வந்து இட் கேன் பி இன் எனி ஃபார்ம், ஓகே, இட் கேன் பி இன் எனி ஃபார்ம், அப் அண்ட் டவுன்ஸ் ஒரு பேம்பூ நோட்ஸ் மாதிரிலாம் இருக்கிறதுன்றது. இந்த ஈச் குரோமோசோம் கேன் பி இமேஜ் ஆஸ் எ பேம்பூ ஸ்டெம் வித் நோட்ஸ். யூ கேன் சே தட் ஒரு பேன் ஜீனோமில், இந்த ஜீனோமில் ஒரு லைக் சி ரெஃபரன்ஸ் ஜீனோம்னா ஒரு பர்டிகுலர் பாப்புலேஷன், ஒரு பர்டிகுலர் ஜீன் வச்சு இது எப்படி சேஞ்ச் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு ஸ்டடி பண்ணுறது ஜீன் மேப்பிங்கில். இந்த ஆர்கனிசம்
இதுக்கப்புறம் எப்படி எவால்வ் ஆகிருக்கு, அது வந்து ரெஃபரன்ஸ் ஜீனோம் ஒரு ஸ்டடி இது மாதிரி வைக்கிறது. அதுவே இந்த பேன் ஜீனோம்னா எல்லா ஆர்கனைசமும் எல்லா டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டைவர்சிட்டியும் ஸ்டடி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் பேன் ஜீனோம். See, if I need to study a human genome map in India, imagine ரெஃபரன்ஸ் ஜீனோம்னு நான் ஒன்று வைப்பேன். அந்த ஒரு பர்டிகுலர் ஜீனோமில் ஒரு இது இப்படி இருக்கா, ஸ்ட்ரெயிட்டாக இருக்கா, இதுவாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். எவால்வ் எப்படி ஆகிருக்குன்னு பார்ப்போம். இந்த ஜீனோம் இங்கேருந்து இப்படி சேஞ்ச் ஆகிருக்கு, இந்த இடத்துல மியூட்டேஷன் ஆகிருக்கு, இந்த இடத்துல வேரியேஷன் ஆகிருக்குன்னு ஸ்டடி பண்ணலாம். ஓகே, ஜெனட்டிக் சேஞ்சஸ் வந்து எப்படி ஆகிருக்குன்னு சொல்லிட்டு ஸ்டடி பண்ணலாம். பேன் ஜீனோம்னா ஒரு பர்டிகுலர் ரெஃபரன்ஸ் மட்டும் இல்லை, இன்னொரு ரெஃபரன்ஸ், இன்னொரு ஏரியாவோட ரெஃபரன்ஸ், இன்னொரு குரூப்போட ரெஃபரன்ஸ், ஆல்மோஸ்ட் ஒரு கண்ட்ரியோட ரெஃபரன்ஸ் ஃபுல்லாக ஸ்டடி பண்ணுறது தான் பேன் ஜீனோம். பேண்டமிக் பேன் அப்ரோச் புரியுது இல்லையா? இவ்வளோ தான் கான்செப்ட். எஸ். ஸோ அப்படி பேன் எல்லாமே பார்க்கும்போது இவங்களுக்கு வந்து இந்த பேம்பூ ஸ்டெம் நோட்ஸ், அதாவது இந்த சிங்கிள் இதில் வந்து சேஞ்சஸ் மட்டும்தான் வருது அப்படின்னு சொல்ல முடியுமா? மல்டிபிள் சேஞ்சஸ் உங்களுக்கு வந்து தெரியும் இல்லையா? உங்களுக்கு லைக் பாயிண்ட் புரியுது இல்லையா உங்களுக்கு? யூ கான்ட் பின் பாயிண்ட் ஒன் பர்டிகுலர் சேஞ்சஸ் இன் அ பேன் ஜீனோம், ரைட்? அந்த நேம் வச்சு யூ கேன் ஆன்சர் திஸ், பட் ஆப்வியஸ்லி இட்ஸ் அ டஃப் ஒன். தென் 41 40 answer obviously. First one A. 41 சிங்கிள் ரெஃபரன்ஸ் வச்சு லீனியராக என்னென்ன சேஞ்சஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்குறது. பேன் ஜீனோம் வந்து ஒரு கிராஃப் மாதிரி, இந்த இடத்துல என்ன இருக்குது, இந்த பாப்புலேஷனில் என்ன இருக்குது, இந்த டைவர்சிட்டியில் என்ன இருக்குது, அடுத்த குரூப்பில் என்ன இருக்குது, இந்த ஊரை தாண்டி அடுத்த எல்லையில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டடி பண்ணுறது. ஸோ தேட் கைண்ட் ஆஃப் அப்ரோச். அது லீனியரில் தானே வரும் உங்களுக்கு. சரி, லீனியர் சேஞ்சஸ் நடக்கும்போது பேம்பூ ஸ்டெம் வித் நோட்ஸ்னால், பேம்பூ ஸ்டெம்னா எப்படி இருக்கும்? இப்படி இருக்குமா? இது நோட்ஸா? இது வந்து உங்களுக்கு பேன் ஜீனோம் அப்ரோச் நிறைய பாப்புலேஷன் கம்பேர் பண்ணும்போது வருமா, இல்லை வந்து உங்களுக்கு ரெஃபரன்ஸ் ஜீனோம் கம்பேர் பண்ணும்போது? டிஃப்ரென்ஸ் புரியுது இல்லையா? இவ்வளோ தான். நான் நெக்ஸ்ட் ஒன் பலீன் வேல்ஸ்ன்னு சொல்லுவோம். பலீன் வேல்ஸ் அண்ட் இது என்னது இது, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வை? பிகாஸ் திஸ் இஸ் அ கைண்ட் ஆஃப் ஃபில்டர் ஃபீடர்ஸ்னு ஒரு கான்செப்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மவுத் வழியாக ஃபுட் எடுத்துக்காது. ஸோ வேல் இஸ் ஆல்சோ ஃபில்டர் ஃபீடர், ரைட்? அதுலேயும் பர்டிகுலராக பலீன் வேல்ஸு. அந்த பலீன் வேல்ஸ்க்கு இந்த பலீன் பிளேட்ஸ்ன்னு இருக்கும் மவுத்தில், டீத் இருக்காது, பலீன் பிளேட்ஸ் இருக்கும். அந்த பலீன் பிளேட்ஸ் வந்து இட் ஃபில்டர்ஸ் ஆல் த unnecessary things, water and everything away from its எல்லாத்தையும் வாட்டர் அப்படியே உள்ளே எடுத்துகிட்டு எது எது தேவையோ ஃபுட்டாக எடுத்துக்கணுமோ எடுத்துகிட்டு மறுபடியும் ஃபில்டர் பண்ணி விட்டு அனுப்பிச்சி விட்ருவோம். த சேம் திங் ஹேப்பன்ஸ். நவ் டெல் மீ, இது செகண்ட் பாயிண்ட்டு. ப்ரைமர்லி கம்போஸ்ட் ஆஃப் போன் மெட்டீரியல்னு கேட்டிருக்கான். நவ் டெல் மீ, ஃபில்டர் பண்ணணும்னு நினச்சா போன் அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணுமா இல்லை வந்து சாஃப்டாக இருக்கணுமா? ஒரு ஹேரி பார்ட்டிக்கல், இந்த நெயில்ஸ் அந்த மாதிரி தின்னாக வந்து இருக்கணும், ஒரு ஃபில்டர் கெப்பாசிட்டி இருக்கணும்னாலே. ஸோ ஆப்வியஸ்லி இட் இஸ் ராங் இல்லையா? அவங்க கேட்டிருக்கிறது என்ன பாருங்கள், பலீன் வேல்ஸ் ஆர் ஜென்ரலி லார்ஜர் தேன் டூத்டு வேல்ஸ். இது வந்து ஃபேக்ட். இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் வேல் வந்து பலீன் வேல்ஸு, அண்ட் எக்ஸப்ட் ஃபார் த ஸ்பெர்ம் வேல் which is very very big and has teeth. Okay, now அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்னா ஆப்வியஸ்லி செகண்ட் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு வந்து கான்ட்ராடிக்ட் ஆகுது இல்லையா உங்களுக்கு? அதுலேயே வந்து now அடுத்தது நெக்ஸ்ட் ஒன் ஹைப்ரிடோமா. இதை பற்றி எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு தெரில, பட் திஸ் இஸ் அ கைண்ட் ஆஃப் திங் இன் கரண்ட் அஃபேர்ஸ். மல்டிபிள் மயலமான்னு பற்றி உங்களுக்கு கேள்விப்பட்டு, டு யூ நோ திஸ் டேர்ம்? என்னது?
Any idea? Cancer. It is a cancerous condition. ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் செல்ஸ், மயலோமா செல்ஸ், ஒரு நார்மல் செல்ஸ் க்ரோத் ஆகிறத விட அன்கண்ட்ரோல்ட் இம்மார்டல் லெவலில் க்ரோ ஆகிட்டே இருக்கும். ஓகே, அது வந்து மயலோமா செல்ஸ். வாட் ஹேப்பன்ஸ் இஸ் தட் இன் ஹைப்ரிடோமா டெக்னாலஜியில் என்ன பண்ணுவோன்னா, ஆன்டிஜன் ப்ரொடியூசிங் பி செல்ஸ் இருக்கு இல்லையா, ஆன்டிபாடி ப்ரொடியூசிங் பி செல்ஸ், பி செல்ஸையும் இதையும் சேர்த்து we will produce hybrids. இது கண்ட்ரோலே இல்லாமல் வளர்கிற செல்ஸ், அதுக்கு தான் கேன்சர் செல்ஸ்ன்னு சொல்லிகிட்டு இருக்கோம். அண்ட் டெட்பூல் எத்தனை இதெல்லாம் சொல்லாமல் தெரியல. டெட்பூல் தெரியும் இல்லையா உங்களுக்கு? டெட்பூல் கான்செப்டை கொன்னா கூட சாக மாட்டார், தெரியும் இல்லையா? ஏன்? ஹேஸ் அ கேன்சரஸ் க்ரோத். கான்செப்ட் புரியுது இல்லையா உங்களுக்கு? இம்மார்டல் லைஃப். ஏன்? பிகாஸ் ஹி ஹேஸ் அ கேன்சரஸ். இது அந்த இம்மார்டாலிட்டியை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு லிமிட்டட் கண்ட்ரோல் சிஸ்டம் மாதிரி பி செல்ஸ் ஆன்டிபாடிஸ் ஒர்க் பண்ணுறதுக்கான மெக்கானிசம் வச்சு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கு பேர் தான் இந்த ஹைப்ரிடோமா டெக்னாலஜின்னு. இதெல்லாம் எங்கெங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா, கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு அண்ட் உங்கள் இதுக்கு இதெல்லாம் எப்பயோ வந்துச்சு. கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு, உங்களுக்கு இந்த ஸ்டெம் செல் தெரப்பிக்கெலாம் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணுவாங்க. ரைட், நெக்ஸ்ட் ஒன். இப்போ நீங்களே சொல்லுங்கள், இந்த ஆப்ஷன்ஸில் எது வரும் ஹைப்ரிடோமாவில்? ஆன்டிபாடிஸ் ஃபைட் பண்ணுறதுக்காக தானே சொல்லிகிட்டு இருக்கோம். அந்த மாதிரி கேன்சர்ஸை தடுக்கிறதுக்காக தானே நம்ம வேலையே. இது வேக்சின்ஸ் கிடையாது, அந்த ரெண்டையும் தூக்கிடுங்க. இன்டியூஸ் ஸ்டெம் செல்ஸோட வேலை என்னது? இப்போ தானே பார்த்தோம். எந்த ஒரு ஆர்கனிசம் ஆகினாலோ இல்லை எந்த ஒரு ஆர்கனாவேலோ க்ரோ ஆகிறதுக்கான கெப்பாசிட்டி, அது க்ரோ ஆகிறதுக்கான கெப்பாசிட்டினா நம்ம ஏன் ஹைப்ரிட் பண்ண வேண்டிய அவசியம்? ஐ மீன் இந்த ஒரு டெக்னாலஜி கொண்டு வர வேண்டிய, இந்த பீஸ் ஆன்டிபாடியோ இல்லை இதையும் போட்டு கண்ட்ரோல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லையா நமக்கு? அது பாட்டு க்ரோ ஆகிட்டு இருக்குன்னா நம்ம ஏன் கண்ட்ரோல் பண்ணுவோம்? ஸோ தட் இஸ் வாட் ஆன்டிபாடிஸ், மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ் பர்டிகுலர் பேஷண்ட்ஸுக்கு மட்டும் இது யூஸ் ஆகிற மாதிரி இட்ஸ் அ டெக்னிக், ஹைப்ரிடோமா. நவ் நெக்ஸ்ட் ஒன். 40ல் செகண்ட் ஆப்ஷன். ஈச் குரோமோசோம் கேன் பி இமேஜின் ஆஸ் எ பேம்பூ சிஸ்டம். அதை செக் பண்ணிட்டு சொல்கிறேன். ஷோர். நான் ஒரு தடவை பார்த்துறேன். குரோமோசோம் மேபி அப்படி எடுத்திருக்காங்களான்னு தெரியல இந்த ஸ்டேட்மெண்ட்டு. பட் கான்செப்ட் வந்து அதே தான். அந்த பேன்ஜீனோம் யுவர் ரெஃபரன்ஸ் ஜீனோம் அதே தான் உங்களுக்கு. இது எப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு தடவை பார்த்துறேன். மேபி ஸ்டேட்மெண்ட் ஏதாவது மிஸ்டேக்காக இருக்கலாம், இல்லை என்னன்னு சொல்லிட்டு நான் பார்த்துடலாம். ஒரு தடவை சொல்லிடுறேன். ஓகே, மேபி நான் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு தடவை பார்த்துட்டு சொல்லிடுறேன் நான். ஓகே, தென் 43 உங்களுக்கு வந்து எத்தனை பேர் கரெக்டாக போட்டிருக்கீங்க? ஏ ஆல்மோஸ்ட் எல்லாருமே கரெக்ட் இல்லையா? எவ்ரி ஒன் நோஸ் அஸ் தெர்மோ ரெகுலேஷன் கான்செப்ட். சர்ஃபேஸ் ஏரியா வந்து உங்களுக்கு லார்ஜாக இருந்துச்சுன்னா யூ நீட் மோர் எனர்ஜி டு சர்வைவ் தேர். ஹீட் லாஸ் அதிகமாக இருக்கும், ஸோ யூ நீட் மோர் எனர்ஜி. நெக்ஸ்ட் 44 somatic cell nuclear transfer. Clone. Dolly sheep. Somatic cell nuclear transfer. ஒரு பர்சனோட சொமேட்டிக் செல்லில் இருக்கிற நியூக்ளியஸை எடுத்துகிட்டு இன்னொரு பர்சன் ஆர் ஷீப், அந்த டாலி விஷயத்தில் வந்து ஷீப்பில் நடந்துச்சு. இன்னொரு ஃபீமேல் ஷீப்போட யூட்டரஸில் வந்து அதோட யூட்டரஸ் செல்லில் இந்த நியூக்ளியஸை வந்து வச்சு மறுபடியும் எடுத்துகிட்டு போயிட்டு வாட் யூ டெட் வாஸ் அட் சரோகேட் மதருக்குள்ளே இன்னொரு ஷீப்புக்குள்ளே வச்சாச்சு. அண்ட் இட் டெவலப். அண்ட் த மேஜர் சக்ஸஸ் என்னென்னா வந்து மார்ஃபாலஜிக்கலி அண்ட் ஜெனட்டிக்கலி சிமிலராக இருந்துச்சு. க்ளோனே உருவாயிருச்சு இல்லையா? ஸோ தட் இஸ் வால்ட் சோமேட்டிக் செல். ஹைப்ரிட்டில் வந்து என்ன பண்ண போகிறோம்? பேசிக்காக நமக்கு
சொமேட்டிக்னா வந்து கிவிங் யுவர் ஓன் 44+2 இருக்கு இல்லையா, அந்த 44 குரோமோசோம்ஸில் எடுக்க போகிறோம். 44 குரோமோசோம்ஸில் எடுக்கும்போது யூ won't get any hybrid. Only if you use the X and Y chromosome then you get a hybrid இல்லையா. ஸோ த சேம் திங் அடுத்து கிராசிங் ஓவரில் என்ன பண்ணுவோம்? மைட்டோசிஸ் மியாசிஸ்மா. மியாசிஸ் ரிப்ரொடக்ஷன் இருக்கு இல்லையா, செக்ஸுவல் செல்லில் வந்து 2 குரோமோசோம் இருக்கிறது ஒன்றா குறைஞ்சு அது வந்து இட் ட்ரைஸ் டு ஃபார்ம் ஒன் குரூப். ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ் தட் கிராசிங் ஓவர் இருக்கும் இல்லையா, ஒரு குழந்தைக்கு வந்து இங்கேருந்து வரும், ஒரு குழந்தைக்கு இங்கேருந்து வரும். தட் இஸ் கால்ட் ஜென்ரலாக நடக்கிறது எல்லாமே கிராசிங் ஓவர், ரைட். நெக்ஸ்ட் புரோட்டோபிளாஸ்ட் ஃபியூஷன். இது என்னது? புரோட்டோபிளாஸ்ட் ஃபியூஷன் இது நியூக்ளியஸே டச் பண்ண போகிறதில்ல. புரோட்டோபிளாசம் தான் தெரியும் இல்லையா, செல்வால்குள்ளே இருக்கிற எல்லாமே புரோட்டோபிளாசம் தான். ஸோ அது ரெண்டையுமே அப்படியே இணைக்கிறது. கெமிக்கல்ஸ் போட்டோ 2 டிஷ்யூஸை இணைக்கிறது, 2 செல்ஸை இணைக்கிறதுக்கு யூஸ் சம் ப்ரோப்ளின் கிளைகால்ஸ் ஆர் இன் லேபில் வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்க. பிளான்ட்ஸ் மேலே புரோட்டோபிளாஸ்ட் ஃபியூஷன் சொல்லுவோம். வித்தவுட் எனி செக்ஸுவல் ஆக்டிவிட்டீஸ் ஆர் நியூக்ளியர் ட்ரான்ஸ்ஃபர் ஹைப்ரிட் எனிதிங், அது வந்து புரோட்டோபிளாஸ்ட் ஃபியூஷன் உங்களுக்கு. ஓகே, தென் நெக்ஸ்ட் GTR ஜீன்ஸ். இது நியூஸில் படிச்சிங்களா? எத்தனை பேர் நியூஸில் வந்துருச்சு? எதில் வந்திருக்கு? கரண்ட்டாக எந்த இஷ்யூ பற்றி பெருசாக பார்த்துட்ருக்கோம்? கரண்ட்டாக எந்த இஷ்யூ பற்றி ஜாஸ்தியாக பார்த்துட்ருக்கோம்? மஸ்டர்ட், BT மஸ்டர்ட் பற்றி பார்த்துட்ருக்கோம் இல்லையா. ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ் தட் இந்த மஸ்டர்ட் சீட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. தட் பிகாஸ் ஆஃப் தட் குளுக்கோசைனலேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்சைம் இருக்கும். தேட் என்சைம் வந்து அப்படியே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் உங்களுக்கு இந்த ஜீன்ஸ், GTR ஜீன்ஸ். கம்பேரிட்டிவ்லி ஃபஸ்ட்டில் நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த கேனோலா ஆயில் அப்படின்லாம் பார்த்தோம் இல்லையா, அதில் வந்து இந்த ஜீன்ஸ் இருக்காது. தட் இஸ் வை த ஸ்மெல் வுட் நாட் பி தட் மச் டிஃப்ரெண்ட். அன்பிளசன்ட் ஸ்மெல்லாக எதுவுமே இல்லாமல் ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த அன்பிளசன்ட் ஸ்மெல்லையும் டேஸ்ட்டையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் யூ ஹாவ் திஸ் GTR ஜீன்ஸ். ஆனால் பிரச்சனை என்னென்னா, இந்த ஸ்மெல்லை கண்ட்ரோல் பண்ணுறக்கூடிய கெப்பாசிட்டி இட் கேன் ஆல்சோ அஃபெக்ட் த பிளான்ட் ஆன் ஒன் ஹேண்ட். ஏன்? அந்த ஸ்மெல் இருக்கிறதுனால தான், அந்த சீட்ஸ்க்கு வந்து அந்த ஸ்மெல் இருக்கிறதுனால தான் ஃபாரின் பெஸ்ட்ஸ் ஆர் இன்செக்ட்ஸ் ஆர் எனி ஆர்கனைசம்ஸ் வந்து அட்டாக் பண்ணாமல் இருந்துகிட்டு இருக்கு இல்லையா. நீங்கள் நம்ம அந்த ஸ்மெல்லை பிடிங்கி விட்டால் என்ன ஆகும்? அந்த ஸ்மெல் கொடுக்குற அந்த என்சைம்ஸை பிடிங்கி விட்டால் என்ன ஆகும்? நெகட்டிவாக அஃபெக்ட் ஆகும் இல்லையா. தட் இஸ் வை வி made this GTR genes that has effect only on the seeds, not on the leaves and shoot. ஸோ லீவ்ஸ்லேயும் ஷூட்லேயும் அந்த ஸ்மெல்லு கொடுக்குற அந்த என்சைம்ஸ் வந்து இருந்துக்கிட்டு இருக்கும், பட் நாட் ஆன் த சீட்ஸ். அந்த மாதிரி ஒரு ஜீன் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், இந்த GTR ஜீன்ஸ். குளுக்கோசோனலேட்ஸ் ட்ரான்ஸ்ஃபரேஸ் ஜீன். ஓகே, நெக்ஸ்ட் glucosinolase transferase gene, transfer gene, transfer. Next 46. எத்தனை பேருக்கு இந்த என்சைம்ஸ் பற்றி எத்தனை பேருக்கு ஐடியா இருக்குது? செக்ரெட்டின், டயலின், பெப்சின், எந்தெந்த ஆர்கன்ஸில் எந்தெந்த என்சைம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் டைம் when you are coming, try to make a chart like what are all the organs which produce which kind of enzymes, especially in the digestive system, okay, and which kind of organs produce which kind of hormones. Like மொத்தமே ஒரு 10 ஆர்கன்ஸ் தான் இருக்கும் உங்களுக்கு. பிட்யூட்டரி, அட்ரினல், தைராய்டு இல்லையா, மேமரி கிளாண்ட்ஸ், இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு 10
மொத்தம் சேர்த்து உங்களுக்கு 10-15 ஆர்கன்ஸ் தான் இருக்கும். ஸோ மேக் எ சார்ட் அண்ட் ரிவைஸ் இட் வைல் யூ ஆர் கோயிங் டு த ப்ரிலிம்ஸ். ஸோ இந்த கொஷனில் பார்த்தீங்கன்னா வந்து ஆஸ் சூன் ஆஸ் வந்து இந்த ஆசிட் ப்ரொடக்ஷன் வந்து வயிற்றில் ஸ்டார்ட் ஆக ஆரம்பித்த உடனே டியோடினமில் வந்து உங்களுக்கு செக்ரிட்டின் வந்து ஸ்டார்ட் ஆகும். செக்ரிட்டினோட வேலை என்னென்னா வந்து அந்த ஃபுட்டை வந்து அப்சார்ப் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி வந்து இன்டெஸ்டினுக்கு கொடுக்கும். ஓகே, இந்த செக்ரிட்டின் வந்து ஃபுட்டை அப்சார்ப் பண்ணுற கெப்பாசிட்டி கொடுக்குறதும் அட் த சேம் டைம் பேங்க்ரியாட்டிக் ஜூஸஸ் வந்து செக்ரேட் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும் செக்ரிட்டின். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரோகாஸ்ட்ரோன் கொடுத்துருக்கு இல்லையா, ஸ்மால் இன்டெஸ்டைன் ஃபார் ஃபேட்டி ஆசிட்ஸ். அதுவும் வந்து ஒரு என்சைம் விச் இஸ் ப்ரொடியூஸ்ட் in the control of fatty acids. Next 47, இது குரோமோசோம் ஜீன் பார்க்கும்போது நம்ம சொல்கிறேன் நான். ஓகே, நான் சொன்னேன் இல்லையா, நெக்ஸ்ட் இதில் வந்து we will see நிறைய கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு குரோமோசோம் ஜீன் பேசிஸ்லேயே இருக்குது. அண்ட் யூ ஹேவ் in every year you have one question at least on chromosome in the gene. அவங்க ரொம்ப டீட்டெயில்டாக ரொம்ப இன்டெப்த்தாலாம் ஒன்றும் கேட்க மாட்டாங்க, இப்படி தான் கேட்பாங்க. ரொம்ப பேசிக்காக ரொம்ப இதுவாக தான் கேட்பாங்க. யூ நீட் டு நோ வாட் இஸ் அ குரோமோசோம், வாட் இஸ் அ ஜீன், வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அ டிஎன்ஏ, வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அன் ஆர்என்ஏ டிஎன்ஏ, அண்ட் ஹவு டு பிரிங் ஆல் தீஸ் திங்ஸ் இன் டு இன்டர்லிங்கிங். ஸோ இது வந்து நம்ம நெக்ஸ்ட் இதில் பார்த்துடலாம். ஓகே, அந்த ஃபஸ்ட் கொஸ்டினோட இது சொன்னேன் இல்லையா, அதோடு சேர்த்து இதையும் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் 48, இப்போ தான் சொன்னேன் asexual reproduction. asexual reproductionல உங்களுக்கு என்ன வரும்? மோஸ்ட்லி clones, dolly, sheep, somatic cell nuclear transfer, asexual reproduction. பிளான்ட்ஸ்லையுமே asexual reproduction நடக்கும், exact clones. ஈவன் அனிமல்ஸ்லையுமே நடக்கும், ஹைட்ரா. ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஒன், clones are morphologically and genetically similar. Yes or no? Obviously. மார்ஃபாலஜிக்கலி சிமிலராக இருந்தால் க்ளோனுன்னே சொல்ல மாட்டோங்க. பார்க்குறதுக்கு மட்டும் சிமிலராக இருக்காங்க ரெண்டு பேர். மார்ஃபாலஜிக்கல்னால் பார்க்குறதுக்கு, மார்ஃபாலஜி கேரக்டரிஸ்டிக்ஸ். ஆமாம். ரெண்டு ட்வின்ஸ் இருக்காங்க, ஒரு ட்வின்ஸ் இருக்காங்க, பார்க்குறதுக்கு ரெண்டு பேருமே ஒரே மாதிரி இருக்காங்க. எல்லா தேர் ஸ்ட்ரக்சர்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது. ஆனால் ஜெனடிக் வேரியேஷன் மாறி இருக்கலாம்ல. ஸோ அது அவங்கள வந்து நீங்கள் க்ளோன்ஸ்ன்னு சொல்ல முடியாது இல்லையா. பாயிண்ட் புரியுது இல்லையா உங்களுக்கு? ஒன்லி when it is genetically similar then you will say it is a clone. Next, marine cloud brightening. Obviously அதனால தான் க்ளோன் டெக்னாலஜியை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இருக்கோம். We are still trying to put an end to this clone production. And who do you think has a regulation on the stem cells in India? இது வேணால் உங்களுக்கு கொஸ்டினாக வரலாம். who do you think has a regulation authority, regulatory authority யார் இந்தியாவில்? CDSC, Central Drug Standard Control Organizations, Drug Standard Control Organization. இவங்க தான் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இதெல்லாமே உருவாக்குறது. அதுவே இந்த டெஸ்டிங்க்கெலாம் யார் பர்மிஷன் கொடுக்கணும்? அது ட்ரக் கண்ட்ரோல் ஜெனரல் ஆஃப் இந்தியா. ஏன்னா ஸ்டெம் செல்ஸ் ஆர் ஸ்டில் கன்சிடர்ட் ஆஸ் ட்ரக்ஸ். அந்த லெவலில் தான் வச்சுருக்கோம் நம்ம ஸ்டெம் செல்ஸை. இன்னும் அதை தாண்டி நெக்ஸ்ட் லெவலுக்கு இன்னும் போகல. ஸோ இட் ஸ்டில் கம்ஸ் அண்டர் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் மினிஸ்ட்ரி. இந்த குரூப்ஸ்லேயே தான் வரும். சென்ட்ரல் ட்ரக் ஸ்டாண்டர்ட் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன் அண்ட் DGCA, ட்ரக் கண்ட்ரோல் ஜெனரல், DCGI ஜென்ரல். நெக்ஸ்ட் மெரைன் க்ளவுட் ப்ரௌட்னிங். என்விரான்மெண்ட்டில் பார்த்தீங்களா? இதெல்லாம் பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்விரான்மெண்ட்டில் மெரைன் க்ளவுட் பிரைட்னிங், கூலிங் எஃபெக்ட். கண்டிப்பாக கூலிங் எஃபெக்ட் இருக்கும். எப்படி? கண்டென்சேஷன் வர்றதுனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரெயின் வருது. மெரைன் க்ளவுட் பிரைட்னிங் எதுக்கு பண்ண வேண்டும்? ஃபஸ்ட்டு எதுக்கு பண்ணுறோம்? ஏரோசால்ஸ். அது வந்து மெரைன் க்ளவுட் பிரைட்னிங்கிறது வந்து இட் இஸ் அன் ஆர்டிஃபிஷியல் டெக்னிக். ஒரு பர்டிகுலர் லெவல் தான் பண்ணுவோம்.
அது மழை வர அளவுக்கு நம்ம பண்ண மாட்டோம் இல்லையா, இல்லை மழையை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. இட் ரிஃப்ளெக்ட்ஸ் த சன்லைட் ஆப்வியஸ்லி. ஆல்பிடோ எஃபெக்ட் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு ஜியோகிரஃபியில்? க்ளவுட்ஸ் ஹேவ் அன் ஆல்பிடோ எஃபெக்ட் இல்லையா, பிரைட்டர் க்ளவுட்ஸ் ஹேவ் அன் மோர் ஆல்பிடோ எஃபெக்ட் இல்லையா. ஸோ அந்த க்ளவுட்ஸ் பிரைட்டர் ஆகணும்னா யூ ஹாவ் டு பில்ட் மோர் க்ளவுட்ஸ். ஃபார் அ க்ளவுட் டு ஃபார்ம் யூ நீட் டு ஹாவ் கண்டென்சேஷன், ரைட்? அந்த கண்டென்சேஷனுக்கு தான் நம்ம இந்த மெரைன் க்ளவுட் பிரைட்னிங், அதுவும் எப்படி பண்ணுவோம்னா சி வாட்டர் ஸ்ப்ரிங்கிள் பண்ணுற இதுன்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருப்போம். ஸோ டு யூ திங்க் அந்த இதனால ஃப்ளட் கண்ட்ரோல் ஆகுமா? ஃப்ளட் எப்படி கண்ட்ரோல் ஆகும்னு நினைக்கிறீங்க? லைக் ஃபார் ஃப்ளட் வந்துக்கிட்டே இருக்குன்னா ஆல்ரெடி அங்கே க்ளவுட்ஸ் வந்து இதுவாகிட்ருக்கு. யூ ஆர் பில்டிங் மோர் க்ளவுட்ஸ், யூ ஆர் பில்டிங் மோர் க்ளவுட் பிரைட்னிங். அது லாங் டேர்ம் எக்ஸ்டென்ஷன் இருக்குதுன்ற மாதிரி. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் எங்கே பண்ணுவோன்னா, இந்த மெரைன் க்ளவுட் பிரைட்னிங்லாம் எங்கே பண்ணுவோன்னா ரொம்ப இந்த இன்டீரியர் காண்டினென்டல் ஏரியாஸ்லலாம் வந்து பண்ணிகிட்ருப்போம். காண்டினென்டல் ஏரியாஸ்லாம் இந்த ஃபார் எக்ஸாம்பிள் டெல்லி மாதிரி ஏரியாலாம் பார்த்திங்கன்னா நம்ம பண்ணி தான் ஆகணும். நம்ம சன்லைட் அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர் இருக்கிற ஏரியாவில் கொஞ்சம் நஞ்சம் இஃப் யூ ஸ்ப்ரிங்கிள் சம் ஆப்வியஸ்லி அங்கே மெரைன் வாட்டர் இல்லை, பட் இஃப் யூ ஸ்ப்ரிங்கிள் அண்ட் பிரிங் அபவுட் அ மெரைன் க்ளவுட் அங்கே ஃபார்மேஷன் கொண்டு வந்துட்டிங்கன்னா இட் வில் ஹாவ் அ கூலிங் எஃபெக்ட் ஆன் த அட்மாஸ்பியர் இல்லையா, எஸ்பெஷலி இந்த சம்மர் டைமில். அதில் வந்து இஃப் இந்த ஃப்ளட் கண்ட்ரோல்ன்றது ஐ டோன்ட் திங்க் சம்வேர் ஐ வில் இஃப் தெர் இஸ் எனி பாசிபிள் ஐ வில் செக். யா, நெக்ஸ்ட் 50th ஒன், எலிஃபெண்ட்ஸ் பிரெயின் இஸ் த பிக்கெஸ்ட். இப்போ தானே பார்த்தோம் பிக்கெஸ்ட் அனிமல் எது? ஸ்பெர்ம் வேல். ஸோ ஸ்பெர்ம் வேல் ஹாஸ் த பிக்கெஸ்ட் பிரெயின். ஸ்மாலஸ்ட் பிரெயின் சி அனிமோன்ஸ்னால் என்னன்னு சொன்னோம்? ஃபோட்டோ ஞாபகம் வச்சுருங்க, இமேஜ் ஞாபகம் வைங்க. சி அனிமோன் சீலன் ட்ரேட்டான்னு சொல்கிற மாதிரி, சீலன் ட்ரேட்டா நிடேரியாவில் வரும். அதாவது வந்து இந்த மாதிரி பாடி இருக்கும், டியூபோ இப்படியோ, இந்த அந்த சீலம் ஒன்றுமே இருக்காது, டிஃப்ரென்ஷியேட்டட் பாடியோ எதுவுமே இருக்காத மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஆனால் ஒரு நர்வஸ் சிஸ்டமு ஒரு இதெல்லாம் எல்லாமே இருக்கும், அதுக்கு தேவையான இது எல்லாமே. ஸோ நவ் டெல் மீ, டஸ் இட் ஹாவ் த ஸ்மாலஸ்ட் பிரெயின்? முதல்ல பிரெயினே இருக்குமா? பிரெயின் மாதிரி ஒரு டிஃப்ரென்ஷியேட்டட் ஸ்ட்ரக்சர் இருக்கா இங்கே இதுக்கு? ஸோ தட் இஸ் வாட் யூ நீட் டு நோ. அந்த பிளான்ட் கிங்டம், அனிமல் கிங்டம்லாம் நான் சொன்னேன் இல்லையா, யூ நீட் டு நோ த இமேஜஸ் அண்ட் யூ நீட் டு நோ தோஸ் different species that are there. Okay, so thank you very much.